ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்னடா பெயிண்ட் டப்பா காட்டுறேன்னு சொல்லி பார்க்காதீங்க. ஆமாங்க, நான் புதினா செடி வளர்த்துருக்கேன். போன வாரம் சண்டே வந்து ஆடி 18 அப்படிங்கிறனால ஒரு செடி வளர்த்தா நல்லதுன்னு சொல்லி வீட்டிலலாம் சொன்னாங்க. ஸோ அதனால் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு புதினா செடி நட்டேன். ஸோ இந்த வாரம் சண்டே அப்படிங்கும்போது சூப்பராக அழகாக செடி வந்து நல்லா தளர்ந்துருச்சு. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. இவ்வளோ பெரிய சென்னை சிட்டிக்குள்ளார எப்படிரா வந்து நம்மளுடைய சின்ன மூலையை யூஸ் பண்ணி நான் வந்து அழகான ஒரு செடி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி முறையில் நீங்கள் கண்டிப்பாக டிப்ஸ் ரெடி பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து ஒரு செடி வச்சு அது வளருது அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இது சின்ன சின்ன நம்ம இதை சமைக்கிறோமோ இல்லையோ, பட் இது வந்து நம்ம வீட்டில் செடி வந்து தளருது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து உரமாக வந்து வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க, இந்த மாதிரி வெங்காயத்தொலி பூண்டு தொலியெல்லாம் போட்டால் நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம் என்னடா கொட்டி வச்சுருக்கான்னு யோசிக்காதீங்க. நான் சோக்குடு வெந்தயம் ஆல்ரெடி குடிப்போம் இல்லையா, ஸோ அதனால் பாதி குடிச்சிட்டு பாதி குடிக்க முடியாத வெந்தயத்தை நான் வந்து ஏன் கீழே கொட்டி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம தான் செடி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலே போட்டுடலாம், வந்தால் வரட்டும் அப்படின்ட்டு தான். கண்டிப்பாக வருங்க, நீங்களும் பாருங்கள். ஓகே, பாய், see you, டாடா, பாய்.